எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த தீபாவளி ஸ்வீட் சீரீஸில் ரசமலாய் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற மாதிரியே இந்த ரசமலாய் வீட்டிலே பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்கு 1/2 லிட்டர் போல் நான் எடுத்து நல்லா காய்ச்சி பொங்கி வரும்போது ஒரு 1/2 லெமனோட ஜூஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி கேர்டல் ஆகி வரணுங்க. தண்ணி தனியாக பால் தனியாக. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கிளாத்தில் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏன்னா லெமன் ஃப்ளேவர்லாம் போயிடணுன்றதுக்காக நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் வாட்டர்லாம் வந்து வரணுங்க. அதுக்காக இப்போ திருப்பி ஒரு பேனில் 1/2 லிட்டர் போல் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது கொஞ்சம் தாராளமாக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் ஏலக்காய், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் அது சிம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போ தனியாக ஒரு குட்டி குக்கரில் வந்து ஒரு 3/4 கப்பு போல் தண்ணி, 1/2 கப்பு போல் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா ரசகுல்லா ரெடி பண்ணுறதுக்காக அந்த குக்கரில் நான் ஜீரா காய்ச்சிட்டு இருக்கேங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். அந்த கேப்பில் இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது வந்து நான் 1/2 லிட்டர் பாலில் எடுத்த பன்னீர். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. நீங்கள் 2 லிட்டர் பால்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 20 to 25 நிமிஷமாவது நல்லா இந்த டோவை வந்து ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்தால் தான் சாஃப்டான டோவாக ஃபார்ம் ஆகுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், டோ எப்படி ஒட்டலை, நல்லா சாஃப்டாக ரவுண்டாக ஆகி வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ உருட்டி எடுத்து ரசகுல்லா பண்ண போகிறோம். நம்ம குக்கரில் சுகர் சிரப் ரெடியாக இருக்குல்ல, அதில் நான் இந்த மாதிரி சைஸில் ரெடி பண்ணியிருக்கேங்க ரசகுல்லாவை. ஏன்னா ரசமலாய்க்கு இந்த ஷேப்பில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்த சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ குக்கரை வந்து விசில் போட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த ரசகுல்லாவை. இப்போ நம்ம சாஃப்ரான் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். இதை நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுக்கலாங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்திருந்த ரசகுல்லா ரெடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விசில்லாம் விடக்கூடாது, சிம்மில் தான் வச்சுருக்கணும். இதை நீங்கள் இப்படியே ரசகுல்லாவை சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 ஹவர்ஸை வச்சுட்டு நம்ம இப்போ ரசமலாய் பண்ண போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருந்தது தெரியுமாங்க. நம்ம வீட்டிலே பண்ணால் செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது நல்லா ரசகுல்லா ஆறிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறின உடனே இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் வாட்டரை. இல்லை கை வச்சு ஸ்க்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு மேலே இன்னொரு ஸ்பூன் வச்சு அழுத்தி எடுங்க. இதெல்லாம் உடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக லைட்டாக அழுத்தி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஃப்ரான் மில்கில் போட்டுட்டு ஃபைனலாக வந்து குங்குமப்பூ நட்ஸ் எல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேங்க. இது 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க கடையில் ரசமலாய் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு vlogல பார்க்கலாம்.